எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. செருப்பு எங்கெங்க இருக்கணும்? கையில. இன்னைக்கு எல்லா பயல்களும் கால்ல போட ஆரம்பிச்சிட்டானுங்க. துண்டு எங்கெங்க இருக்கணும்? கக்கத்துல. இன்னைக்கு எல்லா பயல்களும் தோல்ல போட ஆரம்பிச்சிட்டானுங்க. முதலாளின்னு கூப்பிட்டா தேஞ்சா போடுவானுங்க. தோழர்னு தான் கூப்பிடணுமா? தோழர் தோட்டி, தோழர் பூசாரி, தோழர் விவசாயி, இப்படி கூப்பிடணுங்கிறானுங்க. இப்படியே நிலைமை நீடிச்சா இது எங்க எப்படி போய் முடியுமோ தெரியலையே தோழர் சங்கரலிங்கம். மாமா, இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முதல்லையாவது அவன் ஒருத்தனா இருந்தான். இப்போ அந்த வேலை வெட்டி இல்லாத பையன் வாங்கினானோட சேர்ந்துக்கிட்டு கொட்டம் அடிக்கிறான். போற போக்க பார்த்தா உங்க மரியாதைக்கும் கொஞ்சம் நஞ்ச இருக்கிற ஏன் மரியாதைக்கும் எங்க பங்கம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. சுப்பையா ஐயா, என்ன அதிகமா சிந்திக்க வச்ச ஒரே பையன் அந்த செந்தோடன் தான். ஒரே நாள் அவனை தீர்த்து கட்டுறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்னா பணபலம் எனக்கு இருக்கு, அதே மாதிரி அவனுக்கு ஊர்ல மக்கள் பலம் இருக்கு. அதனாலதான் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தொடக்கூடாது. ஓகே. ஓய், ரீல் கட் ஆயிடுச்சுடா, லைட் போடுறா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே, சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண். ஐயோ ஐயோ ஐயோ. என்னதான் பிடிக்காத படத்துக்கு போயிருந்தாலும் இவ்வளவு வேகமா ஓடி வர்றது? நீயும் சினிமாக்கு வந்திருந்தியா? மிஸ்டர் வாஞ்சிநாதன் எம்ஏ, நான் ஒரு வித்தியாசமான சினிமா பார்த்தேன். நீ ஒரு புரட்சி வீரனா வருவ, என்னுடைய லட்சியங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் தாண்ட உன்னை இங்க தங்க வச்சேன். நாம எந்த அதிகார வர்க்கத்தோட போர் தொடுக்கணுமோ அந்த அதிகார வர்க்கத்தோட சாக்கடையில விழுந்துட்டியடா. பணக்கார பொண்ணுக்கு வலை விரிக்கிறது தான் வறுமைக்கு தீர்வுன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆனா எங்க காதல்ல இருக்கிற சத்தியத்தை மட்டும் நீ சந்தேகப்படாத. காதல் என்னடா பெரிய காதல்? அந்த வார்த்தையே பொய்டா. கொச்சையா சொல்ல போனா அது வெறும் சதச்சங்கதி, உடற்பசி, காமம். டேய், நீ தாண்டா காதலை கொச்சப்படுத்துற. உன்ன சொல்லி தப்பு இல்லடா. இந்த காலத்துல காதல் பண்றதுக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் வரமுறையே இல்லாம போயிடுச்சுடா. டேய், சங்கர்லிங்க ஒரு விஷப்பாம்பு. நாம போராடுறதே அதோடைய பல்ல புடுங்கிறதுக்கு தாண்டா. ஆனா நீ அந்த புத்துக்கு பால் வாக்குற. ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இஷ்டம். சுதந்திரம் 47 வந்தது. ஆனா சுபிட்சம் உங்களுக்கு இன்னைக்கு தான் வரப்போகுது. அதுவும் என்னால வரப்போகுது. சுதந்திரத்துக்கு பிறகு நாங்க சுபிட்சமா இல்லைங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். விஷயத்தை சொல்லுங்க. உங்க பையன் படிப்புக்காக நீங்க வைத்த நிலத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, ஆத்தங்கர ஓரத்தில் இருக்க ஒரு தென்னந்தோப்பு
அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பங்களா கட்டி தரலான்னு இருக்கோம். என்ன யோசிக்கிறீங்க? எவ்வளவு லாபம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு காரியத்திலேயே இறங்குற முதலாளி நீங்க. இப்ப என்ன லாபத்தை எதிர்பார்க்கறீங்க? புரியலையாப்பா? ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி மாலை போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். செந்தோழனோட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கீல்ல, அதான் உன் பேச்சுல ரத்த வாடை அடிக்குது. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் அந்த செந்தோழன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன்? உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி என் சர்க்கரை ஆலையில உனக்கு மேனேஜர் வேலை போட்டு தரேன். என்ன சொல்ற? இவ்வளவு செய்யறாரு ஐயா, பதிலுக்கு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம் தான். எதிர்பார்த்தேன். நீங்க செந்தோழன் கிட்ட இருந்து மட்டும் என்ன விலகி வர சொல்ல. ஏன் மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் விட்டு விலகி இதோ நிக்கிறாங்களே ஜால்ரா கும்பல், இவங்களோட என்னையும் வந்து நிக்க சொல்றீங்கல்ல? என்னங்க அது? உங்க பையன் கொஞ்சம் கூட அடக்கலாம் பேசுறான். அடிக்காம பேசினானேன்னு சந்தோஷப்படுங்க. காசுக்காக என்ன விற்க நான் தயாரா இருந்திருந்தா பொன்ன மாதிரி ஜாதியில என்னைக்கோ சேர்ந்திருப்பேன். வாடா போலாம். பாம்பையும் புலியையும் அடிச்சா கொன்னுடணும். அடிச்சதோட விட்டா ஆபத்து நமக்கு தான். உண்டான்னு சொல்றீங்களே தவிர ஒழிஞ்சான்னு சொல்ல காணுமிடா. மாடசாமி எங்க? என்ன கேட்டா? ஒன்ன கேட்காம அதுல கை வச்சு இதுல கை வச்சு கடைசியில அடிமடியிலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யார் வீட்டுக்குள்ள வந்து யாரடா மிரட்டுற? நீ இங்க நுழைஞ்சதே தப்பு. என் தலைய வாங்க வந்தியா? உன் தலைய வாங்க ஆள் வச்சிருக்கேன் பார். இன்ஸ்பெக்டர் சங்கர்லிங்கம் ரொம்ப நாளா வாலாட்டிக்கிட்டு செந்தோட இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். அவனை கொஞ்ச நாள் உள்ள வச்சு பக்குவப்படுத்தி அனுப்புங்க. என்ன அது இப்படி பண்ணிட்டியே? நீ ஊருக்குள்ள இருக்கிற தைரியத்துல தானே நாங்கெல்லாம் சுதந்திரமா இருந்துட்டு இருக்கோம். இப்படி விசுக்குன்னு அருவாள் எடுத்துட்டு பொசுக்குன்னு உள்ள வந்துட்டியே. நீ ஒரு வார்த்தை சொல்லியா எங்க உயிரை அடகு வச்சாவது உன்னை ஜாமீன்ல கொண்டு வந்துடுறோம். ஏன் இப்படி அலற? நான் என்ன திருடிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேனா இல்ல கள்ள நோட்டு அடிச்சுட்டு வந்துட்டானா? டேய், நீ அவனை வெட்டிட்டு வந்திருந்தீன்னா நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் வெளியே வந்த உடனே அவனையும் அவன் கூட்டத்தையும் கூண்டோட ஒழிச்சிடுறேன். பேச்சுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. இப்படியே புரட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னே திரிங்க. ஆனாலும் உங்க வருங்கால மாமனார நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது. ஆனாலும் என்னுடைய வருங்கால மாமனார் ஜனங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது. அது போகட்டும், இப்ப நம்ம கல்யாணம். அதுல ஒரு சின்ன தடை இருக்கு. தடையா? எங்கப்பாவா? உங்கப்பாவா? என்னுடைய உயிர் நண்பன் செந்தோழன். அவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவன் மட்டும் எனக்கு துணையா இருந்தானா ஒரு மலையை என்னால சுமக்க முடியும். ஏய், உங்க அப்பாவோட மூடி வரான் பாவா. பூஜைக்காக வாழ்ந்தேன் வாழ்ந்தேன் சுவாமி கண்கள் தீரவாய். என்ன குருக்களே, இறைவனை மயக்கிறதுக்காக இளையராஜா பாட்டு பாடுறீங்களோ? உங்க கண்ணு காது மூக்கெல்லாம் சரியா இருக்கா? என்னடா எப்படி சொல்லிட்டே? ஆத்துல வந்து கேட்டு பாரு மாமியே, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே ஆம்படையானு தான் சொல்றா. யோ, கோயிலுக்குள்ள யாராவது இருக்காங்களா ஐயா? கோயிலுக்குள்ள யாரும் இல்ல. யாருமே இல்லையா? சாமி கூட இல்லையா? இந்த செந்தோளம் பைய பூசாரி வரைக்கும் வந்து புத்தியை கெடுத்து விட்டுருப்பான். சரி, நீர் போறோம். இந்த பக்கம் தானே வந்தாங்க. எங்க போயிருப்பாங்க? இந்த ஊர்ல எனக்கு தெரியாம யாரு காதலிக்கிறது? என்னங்க, என்னாச்சு? கதவு பூட்டிட்டாங்க. சரி வா, வேற வழி இருக்கா?
ஒரு காரியம் பண்ணு, இது வழியா ஏறி போ. போ. பாத்து. அப்படிதான். ஏறு. பயப்படாது, ஏறு. வெரி குட். வெரி குட். ஏறு. என்னாச்சு? ஏறு, ஏறு. ஏறுங்கறல. போ, போ. ஏய், என்ன இது குழந்தை மாதிரி எழுதுகிட்டு? இப்போ எப்படிங்க வெளியே போறது? அதான் நானும் யோசிக்கிறேன். கோவில் கதவை பூட்டிட்டாங்கன்னா இனிமே காலையில தான் திறப்பாங்க. நீங்களும் நானும் இந்த கோயில்ல ராத்திரி எல்லாம் இருந்தோன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? மலையில தீ பிடிச்சா என்ன ஆகும்? ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போகும். ம். ஏய் செல்வி, இதோ பாரு, இனிமே நீ அழுதா இந்த வாஞ்சிநாதனுக்கு தான் அவமானம். நாம ரெண்டு பேரும் காதலன் காதலியா இருந்தா தானே பிரச்சனை. கணவன் மனைவி ஆயிட்டா கோயிலுக்குள்ளார இப்படி அசிங்கம் பண்றேன். இது அம்பாளுக்கே அடுக்குமா? குருக்கலையா, அவங்க ரெண்டு பேர் மேலேயும் மஞ்சள் தண்ணி தெளிங்க. வீச்சர் வாளை எடுத்து வெட்டி போட்டுருவோம். அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வராங்கப்பா. இது பெரிய இடத்த விவகாரம். முதலாளியே வந்து முடிவெடுக்கட்டும். ஒரு கன்னி பொண்ண கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போய் கோயிலையே இவன் அசிங்கப்படுத்திட்டான்னு ஊரே கொதிச்சு போயிருக்குது. அதான் முதலாளி ஐயா முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யலாம் சொல்லுங்க. முதலாளி அவனை சும்மா விடக்கூடாதுங்க, அபராதம் போடணுங்க. அபராதம் போடக்கூடாதுங்க, அதை கட்டிவிட்டு இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவான். அதானே அவனை கட்டி வச்சு கைய கால வெட்டணுங்க. கைய கால வெட்டினா மட்டும் இந்த மாதிரி பசங்களுக்கு துடிப்பு அடங்குமா? இவனை ஊரை விட்டே வெட்டணுங்க. இவன் எப்படா ஜெயில இருந்து வந்தான்? செந்தோல வந்தாச்சுங்க. இனிமே பஞ்சாயத்து களை கட்டிடுமுங்க. ஆமா, பஞ்சாயத்து நடக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியல, ஆச்சரியமா இருக்கு. தலைவர் என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கிறாரு. இவன் எவன் வெட்ட போறானோ சட்டுப்புட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. அநியாயத்தை ஆள போட்டா அதுவே நியாயமாயிரும். சீக்கிரம். அதான் சொல்லிவிட்டோம்ல, அவனை ஊரை விட்டு விரட்டணுங்க. விரட்டிடுவீங்களா? என்னையா பெருசா தப்பு பண்ணிவிட்டான்? அந்த பொண்ணு சம்மதிக்கலன்னா அவன் இழுத்துட்டு போயிருப்பானா? அதானே தண்டனை கொடுக்கறதா இருந்தா ரெண்டு பேருக்கு சேர்த்தே கொடுங்க. அதானே ஏயா வைக்க போறல ஊசியை தேடிக்கிட்டு நம்ம ஊர்ல இப்படி தப்பு தண்டா நடந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அப்படியே பண்ணிட்டா போச்சு. அதானே இது நியாயமான முடிவாச்சா? நூத்துல ஒரு வார்த்தை. நல்ல தீர்ப்புயா. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பொண்ணு நல்லா தானே இருக்காங்க. கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே. சொல்ல முடியாது. என்ன இந்த முடிவு கூட நமக்கு ஆதாயமா தான் இருக்கு. எப்படி செந்தோழனை ஒழிச்சு கட்டுறதுன்னு புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். ஊருக்கு ஒரு நியாயம்,
தனக்கு ஒரு நியாயம் சம்பிரதாயத்தை மாத்திக்கிறவன் இல்ல அந்த சங்கரலிங்கம். குருக்களையா, ஐயா, தாலி ஒண்ணு தயார் பண்ணுங்க. தம்பிட்டு கொடுங்க. வாங்கிக்கப்பா. தாலியை கட்டு. தாலி கட்ட போற நேரத்துல என்ன தம்பி யோசனை? கட்டிட வேண்டியதுதானே? நிறுத்து. என் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விடறதுக்கு முன்னாடி நாம ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சுக்கோமா? ஊர் கட்டுப்பாட்டை குலைச்சவன், நாத்திகம் பேசி ஜனங்க மனசுல விஷத்தை கலந்தவன், முதலாளிக்கு தொழிலாளிக்கு மத்தியில தீக்குச்சியை கொளுத்தி ஒரு வர்க்க போராட்டத்தை ஆரம்பிச்சவன் செந்தோழன். அவன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. அவங்கிட்ட நீ எந்த விதமான நட்பும் வச்சுக்க கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும். அப்புறம்தான் தாலி கட்டலாம். என்ன சொல்ற? செந்தோழா நில்லு. என்ன பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீதான் முடிவெடுக்கணும் புத்திசாலித்தனமா. உதிக்கிற சூரியனை யாரும் கையால மறைச்சிட முடியாது. என் பாதையை நான் பாத்துக்கிறேன். ஒரே நேரத்துல ஒரு கழுத்துக்கு தாலி கயிறையும் இன்னொரு கழுத்துக்கு தூக்கு கயிறையும் மாட்ட சொல்றான்டா இந்த சங்கர்லிங்கம். ஆனா உன்னை பலி கொடுக்க நான் தயாராட்டேன். மிஸ்டர் சங்கர்லிங்கம், எனக்கு காதல் பெருசு இல்ல,